லோக்கல் ஜாப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு முக்கியமான டிப்பை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் லோக்கல் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நம்ம முதல் இன்டர்வியூவில் நிறைய சர்க்கிள்களை சந்திச்சிருப்போம். எந்த இன்டர்வியூலையும் முதல்ல கேட்குறது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை பற்றி சொல்லுங்கள். அது நம்ம பல பேருக்கு எப்படி சொல்லணுங்கிறது தெரியறதில்ல. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவர்ஸ்க்கு எப்படிப்பட்ட ஆன்சர் வேணும், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஃபார்முலா என்ன, இங்கிலீஷ் கிராமர் பிரச்சனைகள் முதலாவது பார்ப்போம். அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு எது முக்கியங்கிறது தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா உங்கள் ரெஸ்யூம் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எழுதியிருப்பீங்க. அதை அவங்களும் படித்து பார்த்துட்டு தான் வந்துட்டு உங்களை கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதில் இல்லாத ஏதோ ஒரு விஷயம், அதுவும் உங்களை பற்றி ஸ்பெஷலைஸ்டானது, பெக்யூலியரானதை தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அந்த வேலைக்கு தகுதியானவங்களாங்கிறது உங்கள் திறமைகளை பற்றி நீங்கள் சொல்கிறதன் மூலமாக தான் அவங்களுக்கு தெரியும். அடுத்தது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஃபார்முலா. இதில் நம்ம முக்கியமாக 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். முதல்ல நீங்கள் யாருங்கிறத சொல்லணும். அதுக்கு ஐ எம் பிரதீபா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உங்களுடைய கடந்த கால வேலை அனுபவத்தை வச்சு நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதே நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா உங்கள் கல்வியை நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்க, உங்கள் சிஜிபிஏ என்ன அப்படிங்கிறத வச்சு உங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அடுத்தது உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ். உங்கள் பழைய கம்பெனியில் உங்களால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, எவ்வளோ க்ரோத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நம்பர்ஸோடு நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி ஃபிட்டுங்கிறத அதன் மூலமாக அவங்க கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் நம்பர் சொல்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாகவும் இருக்கும். அடுத்ததே கிராமர். இங்கிலீஷ் பேசுகிறதுல நிறைய பேருக்கு இருக்க பயம், எங்கே நான் கிராமட்டிக்கல் எரர்ஸ் போட்டுருவேனோ அப்படிங்கிறதான். தன்னம்பிக்கையோடு இருங்க. அதாவது இங்கிலீஷில் நீங்கள் மிஸ்டேக்ஸோடு பேசினாலுமே உங்களால் நல்லா பேச முடியும். நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுல எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லைங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இன்டர்வியூவர் முன்னாடி பேசுங்க. அடுத்தது கண்ணை பார்த்து பேசுங்க. அதாவது உங்கள் இன்டர்வியூவர் முன்னே இருக்கார், நீங்கள் அவர் கண்ணை பார்க்காம மேசையை பார்த்துக்கிட்டு, அப்படி இல்லாட்டி மேலே இருக்கிற ஏசியை பார்த்துக்கிட்டு, லைட்டை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் பேசவே கூடாது. அதே மாதிரி தான் இங்கிலீஷும். இங்கிலீஷ் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கிலீஷ் பேசுகிறது ஏதோ மலையில் ஏறுற மாதிரி கஷ்டமானது அப்படின்னு எதுவுமே கிடையாது. தினமும் நீங்கள் கொஞ்ச நேரம் அதுக்காக ஒதுக்கி நீங்கள் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையுமே நல்ல ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். எந்த தப்புமே இல்லாமல் உங்களால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நாங்கள் சொன்ன இந்த முக்கியமான டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சு ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்ககிட்ட எந்த இன்டர்வியூவில் நீங்கள் போனாலும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி, அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களால் ஒரு நல்ல பதிலை கொடுக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் இன்டர்வியூவோட வெற்றியாளராகவும் நீங்கள் மாறுவீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் லோக்கல் ஜாப்ஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.